ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஒரு அலர்ட் பாக்ஸ் எப்படி கொண்டு வரணும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஜாவாஸ்கிரிப்ட் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் ட்ராக் யூஸ் பண்ணுறது நம்ம எப்போவுமே கீழே தான் யூஸ் பண்ணணும். அதனால நான் கீழே தான் போடுறேன். இப்போ அலர்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து சிங்கிள் கோட்ஸ் நான் கொடுக்குறேன். இதுக்குள்ள வந்து நான் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஒரு நேம் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் செமிகோலான் சொல்லிட்டு கொடுக்கணும். செமிகோலான் கொடுக்குறேன். இதை சேவ் பண்ணுறேன். இப்போ நான் போய் இதை ப்ரௌசரில் பார்க்குறேன், வெப்பேஜில் போய் பார்க்குறேன். ஸோ எனக்கு இப்போ ஓப்பன் பண்ண உடனே திஸ் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதுக்கு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த வெப்பேஜ் லோட் ஆகுது. ஸோ இது எனக்கு எப்போ வேணும்னா ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அலர்ட் பாக்ஸ் வேணும், எங்கே வேணுமோ அங்கே மட்டும் வச்சுக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பட்டன்ற ஒரு டேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ சப்மிட் சொல்லிட்டு கொடுக்குறேன். இதுக்குள்ள இப்போ நாங்கள் என்ன கொடுக்குறோன்னா, இந்த சப்மிட் கொடுக்கும் போது தான் எனக்கு இந்த அலர்ட் வைச்சு அப்படின்னு சொல்றது ஒரு அலர்ட் பாக்ஸ் வேணும். அதுக்காக நான் இங்கே ஆன்கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஆன்கிளிக் கொடுக்குன்னு சொல்கிறேன். இஸ் ஈக்குவல் டு கொடுக்குறேன். டபுள் கொட்டேஷன் கொடுக்குறேன். இதுக்குள்ள நான் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். நான் ஜேஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணேன் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ வெப்பேஜில் பார்க்குறேன், ரீலோட் பண்ணுறேன். அப்போயும் எனக்கு ஃபஸ்ட் இங்கே தான் வருது. ஸோ இது கூட இதுவும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன நேம் கொடுத்துருக்கணும் அதே நேம் இங்கே கொடுக்கணும். அதுக்காக ஜேஎஸ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கர்லி பிரைஸ் ஓப்பன் க்ளோஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். இதோட க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் இது கண்ட்ரோல் பண்ணுறது தான் இதுக்கு நான் இங்கே போட்டிருக்கேன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. ஸோ இங்கே ஒரே நேம் இருந்தால் தான் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அவுட்புட் ஒழுங்காக கிடைக்கும். நீங்கள் இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போடல. ஸோ நான் இங்கே போய் இது போடுறேன். இந்த ஸ்பேஸ் விடக்கூடாது. சேம் இங்கே ஃபங்க்ஷனில் என்ன இருக்கோ அதே தான் இங்கே கொடுக்கணும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். நான் போய் ப்ரௌசரில் பார்க்குறேன், ரீலோட் பண்ணுறேன். ஸோ சப்மிட் பண்ணுறேன். நான் ரீலோட் பண்ண ஒன்றுமே வரல. அப்போ நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன மிஸ்டேக்னால் இங்கே ஃபங்க்ஷன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன் கரெக்டாக கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன். இப்போ போய் திருப்பியும் ரீலோட் பண்ணுறேன், சப்மிட் கொடுக்குறேன். எனக்கு இந்த அலர்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ தேங்க்யூ.